என்னமாக்கா இந்த பட்டை பாரு அளவோல இருக்க நான் ஓப்பல கலர்ல பச்சை கலர் பாடுறு நல்ல சூப்பரா இருக்கு மக்கா. உனக்கு கெட்டுனா நல்லா இருக்கும். உங்க அண்ணி உனக்கு எடுத்து வந்தா நட்டி நல்லாமா இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. யாமிட்டி இருக்கு நட்டி குறைச்சலு. அண்ணி மட்டும் நல்ல அளவோல எடுத்துறாங்க பட்டு. ஒரு நிமிஷம் நான் இரு. அண்ணியை கூப்பிடுறேன். அண்ணி என்னது கூப்பிட்டியோ? அண்ணி உங்களுக்கு இது நல்லா இருக்கா அண்ணி? எனக்கு இந்த பிடிக்காத கலரவே எடுத்து வந்திருக்கீங்க. நீங்க உடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி பட்டு தான் எனக்கு பிடிக்கும் பாத்துடுங்க. அந்த மாதிரி எனக்கு எடுத்துறலாம்ல. முதல்ல சொல்லியிருந்தேன்னா நான் யாங்குலப்பட்ட உனக்கு தந்துருப்பேன். உங்களதான் நான் எடுத்திருப்பேன். சரி பரவாயில்ல இருக்கட்டு. இன்னைக்கு இதே மாதிரி கலர்ல ஆர்டர் போட்டுறேன். வந்துருவேன்னா நாளைக்கு. ஆமால நான் இந்த பட்டை பிடி. எதுக்குதே? என் மோவலுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல. போறவேன்னா இந்த பட்டையுமே நீனே வச்சிடு. அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துறாத என்ன. அண்ணி சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க விட்டவளுக்கு. நீ இலக்கிய கொடுக்க இலக்கி. ஒழுங்கு மரியாதையை எடுத்து தந்தத வாங்கிட்டு போறதா இருந்தா போ. இல்லட பேர் பாத்துக்க. கொண்டு அந்த பட்டை நானே வச்சுக்கிட்டேன். எதை யாப்தே அவட்ட கோவப்பட்டு பேசுனிய? அவ ஓடிட்டா பாருங்க. வாடா போட்டு வரமல. அவளுக்கு உன் அருமை தெரியல பாத்துக்க. புருஷன் கூட பிறந்தவான்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு அன்பாட்டு அவளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்திருக்க. அது எவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிடணும். அதுக்கு இல்லாம நீ கொடுத்திருக்க துணியை தான் அதை தான் இதை தான் சொல்லி என்ன கேள்வி சொல்லு. இன்னைக்கு இப்படி கேப்பா, நாளைக்கு இதோட பெரிய பெரிய பொருளா எதிர்பார்ப்பா. விலை கொடுத்தனா இருக்கும், தங்க நகையா இருக்கும். அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் அதே மனஸ்தாபத்துல கொண்டு முடிஞ்சிரும் பாத்துக்க. வரவது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் கூடாதோட இப்பவே முதல்ல கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கிய. அதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்க மாட்டா. மோவா அந்த துணியில இருக்க வேலையத்தான் பார்த்தாலே தவிர அதுல நீ உன் பாசத்தை பார்க்கல மருமோல. அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு அதை நல்லா ஏசி விட்டுட்டு ஓடுல அனுப்பி விட்டுட்டேன். அவ கோவப்பட்டுட்டு ஓடிட்டாளேன்னு வருத்தப்பட்டுக்கிடாத மருமோல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்னதா இருக்கும் போதே முளையில கிள்ளி எரிஞ்சிடணும். நாளைக்கு வளர விட்டோன்னு வச்சுக்கிய அது நம்ம குடும்பத்தையே ரெண்டாக்கி போடும். கரெக்டா சொன்னீங்க தே. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தே.